ஹாய் காய்ஸ், நான் உங்கள் நித்தீஷ் மற்றும் மிஸ்டர் டெத் அவர்கள். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து தரமான ஒரு வீடியோ கேம் ஒன்று இறக்கியிருக்கோம். என்ன கேம் பார்த்தீங்கன்னா புல்லட் டெக்கோ. அந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம தரமாக இப்போ சொல்ல போகிறோம். எனக்கு இந்த கேம் பற்றி ஒன்றுமே தெரியாது. இந்த கேமு கான்செப்ட் என்ன, இந்த கேம் எப்படி விளாடணும், இந்த கேம் என்னண்டா என்னென்ன எப்படி என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத சவுண்டு மட்டும் வச்சுக்கிறேன். இதுதான் இந்த கேமோட கான்செப்டை பற்றி நம்மளோட மிஸ்டர் டெத் அவர்கள் சொல்லுவார். அவரை பற்றி கேட்டுக்குவாங்க, அவர்கிட்ட கேட்டுக்குவாங்க, கொஞ்சம் அவர் பேசுவார். ஓகே 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 நித்தீஷ், இப்போ வந்து இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆங்கிள் வந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுனா கழுகு பறவை அது சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒன் டி கான்செப்ட் தான். ஆனால் நல்லாயிருக்கும், யூனிக்காகவே இருக்கும். ஸ்ட்ராட்டஜிஸ் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கேம் நல்ல கேம் தான். பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கேரக்டர்ஸ் இருக்கும். ஒரு கேரக்டர் ஒரு வகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு டபுள் ஷாட் பொண்ணு, ஷார்ட் ரேஞ்சில் வச்சுருவோம். கிரானட் எபிலிட்டி, கிராண்ட் டேஸ் பண்ணும், வேகம் பண்ண வரும். இவன் வந்து குண்டை, இவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷீல்டு டேஸ் பண்ணுவோம். கன்னுக்கு முன்னாடி ஷீல்டு வரும். ஃபேஸ் டு ஃபேஸ்ட்டு இவங்ககிட்ட யாராலுமே அடிக்க முடியாது. இவன் மிஷின் நினச்சிருவோம், 100 புல்லட் யூஸ் பண்ணுவான். ஆனால் பொறுமையாக போவான். அதே மாதிரி பெரிய சின்ன சின்ன இடத்துல போக முடியாது. நித்தீஷ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டர் தான் இதான் சொல்லுவீங்க. நித்தீஷ் இந்த கேரக்டர் எடுத்துருவான், கொன்னுருவான் அந்த கேரக்டர் வச்சுட்டு நித்தீஷ். அப்புறம் வந்துட்டு என்னோட ஃபேவரட் கேரக்டர் இது ஸ்னைப்பர் பாட்டு. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து சுடும். ஆனால் வந்துட்டு அதிகமாக கூல் டவுன் டைம் அதிகமாக எடுக்கும். பட் ஆனால் ஒரு சூடுலேயே ஒன் பஞ்ச் மேன் மாதிரி எல்லாரையும் போட்டு தள்ளிடும். ப்ளஸ் இதுக்கும் வந்துட்டு க்ளோவல் மாதிரி ஒரு ஷீல்டு போடும். இதுவும் நல்லா இருக்கும். அப்புறம் என்ன ஒன் அண்ட் ஒன்லி ஃபேவரட் கேரக்டர் இவன் தான், ஸ்னைப்பர் பையன். கிராண்ட் யூஸ் பண்ணுவான். அதுலேயும் இவன் எனக்கு எதுக்கு பிடிச்சதுன்னு இல்லை, இவன் ட்ரெஸ்ஸும் அவன் லுக் அது நல்லாயிருக்கும். இவனுக்கும் கிராண்ட் டேபிலிட்டி தான். கிரானட்ல என்ன இந்த கேரக்டர் வச்சு தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த கேரக்டர் நான் எடுத்துட்டு வந்தாலே அதிகமாக ஜெயிப்பேன். யாராச்சும் அப்புறம் இந்த மிச்சம் இருக்கிற யாராச்சும் 1v1 போகணுன்னா மிஸ்டர் டெத்துன்னு சர்ச் பண்ணுங்க. என் வாட்ஸ்அப் நம்பர் கூட தரேன், வேணா வாங்க. அல்லாமல் இந்த நித்தீஷ் இந்த மேலே வச்சிருக்கிற இந்த 4 கேரக்டர் தான் இவன் யூஸ் பண்ணுவோம் அதிகமாக. நீங்கள் இந்த வீடியோக்கு பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் மிஸ்டர் டெத்து கூட கன்ஃபார்ம் நீங்கள் வந்து 1v1 போட்டு விளாட்லாம். எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். எவ்வளோ கமெண்ட் வருதுன்னு பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோ மறக்காமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் மிஸ்டர் டெத் சொல்லுவார் இதுக்கப்புறம் என்ன. ஆமாம் எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுக்கும் கொஞ்சம் உங்கள் சப்போர்ட் தேவைப்படுது. அப்புறம் மிச்சம் இந்த 4 கேரக்டர் கீழே இருக்கிற 4 கேரக்டருமே அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாரு. ஆனால் கொஞ்சம் சிலது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்துட்டு எனிமி எங்கே இருக்கான்னு சொல்லி கொடுக்கும். இவன் இந்த ரேவனுக்கும் அதே கேரக்டர் தான். இப்போ வந்துட்டு கண்ணுக்கு தெரியாமல் மாறிடுவான். இந்த பொண்ணு என்ன எப்படின்னு எனக்கு தெரியாது. இதே தான். நான் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 4 கேரக்டர் வச்சுருக்காங்க. மற்றபடி இந்த கேம் நல்லாயிருக்கும். இந்த கேமில் இன்னொன்று என்னன்னா ரேங்க் தான் மெயினான விஷயம். பார்த்தீங்கன்னா நித்தீஷ் வந்து எபிக்ஸ் லெஜண்ட் செகண்ட் இப்போ தான் கிராஸ் பண்ணி முடிச்சுட்டு 515 ட்ராஃபியில் இருக்காரு. நான் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி ஏற்றுறதுனால இந்த கேமில் வந்துட்டு கொஞ்சம் தூரம் போயிருந்தேன். இது வரைக்கும் வந்துருக்கும். இது வரைக்கும் 1100 வரைக்கும் வந்திருக்கும். மற்றபடி அவரும் நல்லா விளையாடுவார். அவர் வந்துட்டு இந்த குண்டன் கேரக்டர் எடுத்துட்டு வந்தாருன்னா கொண்டுருவாரு. நீங்கள் வேற ஏதாச்சும் கேம் போடனாலும் கமெண்ட்ல அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அந்த கேமும் நம்ம விளாண்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ இதுலேயே நிறைய மேட்ச் இருக்குது. அது நான் அடுத்த வீடியோவில் என்னென்ன மேட்ச் விளாண்டு எப்படி ஃபன்னாக போணுச்சுன்னா அடுத்த வீடியோவில் மறக்காமல் உங்களுக்காக போடுற வீடியோ பார்த்துக்கோங்க. இதுலேயும் ரூம் மேட்ச்லாம் உண்டு, கஸ்டம் மேட்ச்லாம் எல்லாமே கஸ்டம் மேட்ச்சு, கிங் ஆஃப் த ஹில்லு, பேட்டில் ராயலு, இந்த மாதிரி நிறைய மேட்ச் இருக்குது. டீம் டெத் மேட்ச்சு. இப்போ நாங்கள் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதுனா டீம் டெத் மேட்ச். ஏன்னா அதில் கான்செப்ட் மற்ற இதில் வந்துட்டு பேட்டில் ராயலில் வந்துட்டு 3 டீம்மேட்டு சர்வே பண்ணி அடிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். கஸ்டம் மேட்ச் நம்மளா கஷ்டம் பண்ணுறது. இந்த ரேங்க் வந்து ஒரு ஆட்டம் ஜெயிச்சுங்கன்னா 15 கூட ஏறாது, 5 6 தான் என்னமோ ஏறும். அந்த தோத்திங்கன்னா ஆனால் 5 6 மைனஸ் ஆகிடும். அது உண்மை தான். ஃப்ரீ ஃபயர் எப்படி விளாட் நீங்கள் ஃப்ரீ ஃபயரை விளாண்டு மைண்ட் இதோட ஸ்ட்ரெஸ்ஸாக வரதோட இது விளாண்டு நீங்கள் ஃப்ரீ ஆகிக்கலாம். நல்லாயிருக்கும். ஆனால் கேம் இந்த கேம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் நீங்கள் விளாண்டிங்கன்னா. ஃபுல்லாக இருக்கிறதே வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி மைண்டு தான். எந்த பக்கம் போனால் எப்படி அடிப்பான், என்ன கேரக்டர் எப்படி எபிலிட்டிஸ் போடுறான், எப்படி கன்று யூஸ் பண்ணுறோம், அது மட்டும் தான் இந்த கேம் பேசிக்காக ரன் ஆகுது. பின்னாடி கொஞ்சம் நாய்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தவிர்த்துக்கும். அடுத்த வீடியோ வந்து தெளிவாக வரும். ஓகே. இதில் வந்துட்டு மற்ற எல்லா மேட்சுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், சோலோ அந்த மாதிரி. ஆனால் டீம் டெத் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமுக்கு 3 பேர், ஒரு ஆள் வந்துட்டு 4 கேரக்டர் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு கேரக்டர் செத்துட்டானா இன்னொரு கேரக்டர் வர வச்சுக்கலாம் ரீஸ்பான் ஆகும்போது. அந்த மாதிரி தான் இந்த கேம் இருக்குது. 48 பிளேயர்ஸ் ஒரு மேட்ச்சில் இருப்பாங்க. பிளேயர்ஸாக இருக்க மாட்டாங்க, கம்மியான பிளேயர்ஸ்னால் கேரக்டர்ஸ் மொத்தம் 48. ஒரு டீமுக்கு 12 ரொம்ப 4-5 டீம் வரும். நல்லா இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும் இந்த அந்த மேட்ச்சு. விளையாண்டு ஒரு வீடியோ போடுவோம் பாருங்கள்.
இப்ப இந்த கேமை பத்தி என்ன சொல்லுதுன்னா, சாரி எனக்கு தெரியாது. சரி எதுவும் இல்ல. இந்த கேமு அதான் சொல்லிட்டாரு அவர் தான் ஃபுல்லாவே. கேரக்டர் ஓகே மெயினான விஷயத்த சொல்ல மாதிரி இதுக்கு வந்து அப்கிரேட் ஒண்ணு பண்ணணும். இதான் மெயினு. இத அப்கிரேட் பண்ணி வெப்பன் போடணும். நெறையா இருக்கு இதுக்கு. போக வீடியோலாம் நீங்க பார்த்துன்னா கத்துப்பீங்க. இந்த கேமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். அத போயிட்டு குடுத்து நீங்க இது பண்ணிக்கலாம். இல்ல நாய்ஸ் இருந்தா அத வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிவடைகிறது. நான் உங்கள் நித்தீஷ் மற்றும் மிஸ்டர் டெத் அவர்களை விட்டு இணைகிறோம். மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்ப நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். பாய் பாய், டாடா, சீ யூ. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய் பாய்.